ஜனநாயகன் படம் ஆரம்பிச்சதுல இருந்தே இந்த படம் தெலுங்குல வெளிவந்த பகவந்த் கேசரி படத்தோட ரீமேக் அப்படிங்கிற பேச்சு தொடர்ந்து இருந்துட்டே தான் இருக்கு. பாலகிருஷ்ணா, ஸ்ரீலீலா மற்றும் காஜல் அகர்வால் நடிப்புல உருவாகி தெலுங்குல வெளிவந்த இந்த படம் மாபெரும் வெற்றி பெற்றது. விஜய்க்கு பகவந்த் கேசரி படத்தை தமிழ்ல ரீமேக் செய்யணும் அப்படிங்கிற ஆசை இருந்ததாகவும் கூறப்படுகிறது. இந்த படத்தின் முதல் கிளிம்ஸ் வீடியோ வெளியானதுல இருந்து நேற்று வெளிவந்த முதல் பாடல் வரை பல விஷயங்கள் பகவந்த் கேசரி படத்துடன் ஒத்து போவதா நெட்டிசன்கள் சமூக வலைதளத்துல பதிவு செய்துட்டு இருக்காங்க. பகவந்த் கேசரி படத்துல பாலகிருஷ்ணா, காஜல் அகர்வால் மற்றும் ஸ்ரீலீலா ஒன்றாக சேர்ந்து நடனம் ஆடுவது போல ஜனநாயகன் படத்துல இருந்து வெளிவந்த தளபதி கச்சேரி பாடல்ல விஜய், பூஜா மற்றும் அமிதா இணைந்து நடனம் ஆடியிருக்காங்க. மேலும் பகவந்த் கேசரி படத்துல ஸ்ரீலீலா கழுத்துல அணிந்திருந்த செயின் போலவே மமிதா பைஜு இப்படத்துல அணிந்துள்ளார். இப்படி பல விஷயங்கள் ஒத்து போவதா நெட்டிசன்கள் கூறி வருகிறார்கள். சிலர் இதனை ட்ரோலும் பண்ணிட்டு இருக்காங்க. திரை வட்டாரத்தில் பேசுவது என்னவென்றால், பகவந்த் கேசரி படத்துல இருந்த சில காட்சிகள் இப்படத்தில் உள்ளன. ஆனா தமிழ்நாட்டில் தற்போதைய சூழல்ல உள்ள அரசியலையும் ஜனநாயகன் பேசியிருக்கு. அதுதான் இயக்குனர் வினோத்தோட டச் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. ஆனா என்னவாக இருந்தாலும் ஜனவரி 9 தளபதி ரசிகர்களால் திரையரங்குகள் திருவிழா கோலத்துல தெரிக்க போவது உறுதி. இது பத்தி உங்க கருத்து என்ன அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நன்றி.